அதுல ஒரு ஃபார்ம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஒரு ஃபார்ம் வந்து அவங்க கையெழுத்து வாங்கி நாம வச்சுக்கணும். நாளைக்கு வந்து நம்ம கொடுத்ததுக்கு அத்தாட்சி அதுதான். நம்ம ஓட்டு வரல அப்படின்னா நாளைக்கு அதை வச்சுதான் நம்ம கிளைம் பண்ணணும். எடுக்க முடியாது. மாதிரி போய் ஃபார்ம் 6 மேல நம்ம எத்தனை நாளா சேர்த்து கொடுத்தலாம்னு நினைச்சிடாதீங்க. இந்த ஃபார்ம்ல நம்ம போட்டோ ஒட்டி இருக்குன்னு காமிட்டீங்கன்னா இதுக்கு ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் பண்ணிடும். நீங்க அடிச்சு எழுதி கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் பண்ணிடும். நாளைக்கு நம்ம ஓட்டு வராது. அதனால அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த அதிகாரிகிட்ட எழுதி காட்டிட்டு அதிகாரி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபார்ம் ஃபுல்லா பண்ணுங்க. இப்ப இந்த பூத்துக்கு வந்து ஒவ்வொன்றும் அங்க எழுதுறதுக்கு எழுதி அதிகாரிகளுக்கு காட்டி அதிகாரி சரின்னு சொன்னது பின்னால் அந்த அதிகாரி நீங்க புரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, நீ மேல மட்டும் பண்ணி கொடுங்க, கீழே நாம ஃபுல்லா பண்ணி கேட்கறாங்க. ஒரு சில அதிகாரி நீ முழுசா பண்ணி கொடுங்கிறாங்க. அதனால நமக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு 2 ஃபார்ம் இருக்கு. ஒரு வாக்காளருக்கு 2 ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம பழைய போட்டோ இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஸ்டாம்ப் சைஸ் நாம போட்டோ வந்து ஒட்டி கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த கேப்ல வந்து நம்ம போட்டோ ஒட்டி கொடுக்கணும். அதிகபட்சம் 70-80 ஓட்டு இருக்கின்றது. அதே போல இரட்டை பதிவு ஒரு பூத்துக்கு 10, 5 என்று இருக்கின்றது. அது எங்க வச்சுக்கிறாங்களோ அங்க அந்த ஓட்டை வச்சு சொல்லுங்க. அதுக்கு பின்னால் இப்ப எங்க பையன் ஓட்டு சேர்த்தோம் 18 வயசு ஆயிடுச்சு, இல்ல எங்க பையன் ஓட்டு வந்து நாங்க வந்து 10ஆம் நம்பர் இருக்கிறேன், என் பையன் பண்ணுவோம். இப்ப வந்து 2025 வாக்காளர் பட்டியல என்ன வாக்குகள் இருக்கின்றதோ அந்த வாக்கை அப்படியே பதிவு தான் இப்பொழுது இருக்கிறார்கள். அதை நீக்கிறது என்னன்னா இறந்த வாக்காளர்கள், இரட்டை பதிவு, அடையாளம் தெரியாமல் வெளியூர் சென்று விட்டார்கள். ஆனா அதிகாரி என்ன செய்வாங்கன்னா அந்த பழைய போன் நம்பர் வச்சு அவங்க எங்க இருந்தாலும் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு போங்க, வந்து கையெழுத்து போட்டு நீங்க கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க அவங்க குடி இல்லைன்னா நீங்க ஒத்துக்கூடாது. அப்ப நீங்க அதிகாரி கூட்டிட்டு போய் அவங்க சொன்ன அட்ரஸ்ல வேற நாள் குடியிருக்காங்க, அதனால அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க, அந்த ஓட்டை எடுத்துருங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னா திமுக அதிகாரி இடத்துல அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஓட்டெல்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. மிக மிக முக்கியம், திருச்செங்கோடு டவுன்ல பூத்துக்கு 200 ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்காது. நீங்க சரியா எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திருச்செங்கோடு டவுன்ல மட்டும் இறந்த ஓட்டு ரெட்டப்பதிவு வெளியூர் போனது 10 to 15,000 ஓட்டு போயிடும். இதை வெளியூர்ல இருக்கிறவங்க இங்க இல்ல கூடி போய் 3 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சுன்னா அதை வந்து நீங்க அதிகாரிகிட்ட சொல்லிடுது, இந்த ஓட்டு வெளியூர் ஓட்டு போயிடுச்சு, இங்க கிடையாது, நீ எழுதுனீங்கன்னா நாங்க அப்டேஷன் கொடுக்குறோம், நீங்க எழுதுனீங்கன்னா நாளைக்கு நாங்க வந்து தேர்தல் கமிஷனுக்கு புகார் செய்வோம் சொல்லி கொடுங்க. அப்படி அவங்க எழுதுனாங்கன்னா அந்த வரை வாக்காளர் பற்றி 9ஆம் தேதி எழுதிடுவாங்க, அடுத்த மாசம் 9ஆம் தேதி. அது வந்ததுன்னா அதை எடுத்து பார்த்து நீங்க அப்டேஷன் பண்ண ஓட்டோ இல்ல இறந்த ஓட்டோ இல்ல இரட்டை பதிவோ வந்திருந்தா அதை மறுபடியும் எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்க ஐயாயிரம் கொடுத்து